சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணியோட ஃப்ரெண்டா வித்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வரவங்க தான் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன். சமீபத்துல இவங்களோட அந்தரங்க வீடியோ லீக் ஆயிட்டதா சொல்லி சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஷேர் பண்ணப்பட்டு வருது. சினிமால வாய்ப்பு தரதா சொல்லி இவங்களை ஏமாத்தி வீடியோ கால்ல சில ஆபாசமான செயல்களை பண்ண வச்சு அதை அவங்க அனுமதி இல்லாம ரெக்கார்ட் பண்ணி மர்ம நபர் ஒருத்தர் அந்த வீடியோவை லீக் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. சிலர் இது ஏஐயால உருவாக்கப்பட்ட ஃபேக் வீடியோ அப்படின்னும் டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த வீடியோ லீக் ஆனதை பத்தி ஸ்ருதி நாராயணனும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருந்தது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் ஸ்ருதி நாராயணன் அவங்க சோஷியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் யாருக்கும் தெரியாத வகையில பிரைவேட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில ஸ்ருதி நாராயணன் இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கு மாத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட உடல் அசைவு, உடல் அமைப்பு, குரல்னு எல்லாத்தையும் ஏஐயால உருவாக்க முடியும் அப்படின்னும் அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற வீடியோவையும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி மறைமுகமா அந்த ஆபாச வீடியோ ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ருதி நாராயணன் இதை பத்தி நேரடியாவே விளக்கம் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பத்தி தப்பா பேசி வீடியோ பரப்புறதெல்லாம் உங்களுக்கு ஜோக்காவும் ஃபன் கண்டென்ட்டாவும் இருக்கு. ஆனா எனக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு கடுமையான சூழ்நிலை. குறிப்பா எனக்கு இது ரொம்பவே கஷ்டமான காலம் மற்றும் இதை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்கு நெருக்கமானவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா நீங்க எல்லாரும் அதை மேலும் மேலும் மோசமாக்குறீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இப்படி காட்டு தீ மாதிரி இதை பரப்பாதீங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்க அம்மா, அக்கா, தங்கச்சி, கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களை பாருங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி தான் உடம்பு இருக்கும். போய் அவங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை, உங்க பொழுதுபோக்கு இல்ல. பாதிக்கப்பட்டவங்களை குறை சொல்லி நான் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாம் பாக்குறேன். ஆண்களை பார்த்து இதை கேட்கிறேன், ஏன் இப்படி? ஏன் எப்போதும் ஒரு பெண் மட்டும் கேள்வி கேட்கப்படுறா? அந்த வீடியோவை லீக் பண்றவங்களையும் அதை பாக்குறவங்களையும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படி பண்றது ரொம்பவே அருவருப்பா இருக்கு. எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு தான். உங்க அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, மனைவின்னு எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது வெறும் ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது ஒருத்தரோட மனநிலை மற்றும் வாழ்க்கையை சார்ந்தது. ஏஐயால உருவாக்கப்படுற போலி வீடியோஸ் ஒருத்தரோட வாழ்க்கையவே சீரழிக்குது. நீங்க அதை பாக்குறீங்கன்னா நீங்க தான் பிரச்சனையே. ஷேர் பண்றதை நிறுத்துங்க, லிங்க்ஸ் கேட்கறத நிறுத்துங்க, மனுஷனா இருங்கன்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு உண்மையான வீடியோவோ இல்ல டீப் ஃபேக் மூலமா போலியா உருவாக்கப்பட்ட வீடியோ ஆனாலும் அதை லீக் பண்றதும் ஷேர் பண்றதும் குற்றம் அப்படின்னும், அப்படி பண்றவங்க மேல பல பிரிவுக்கு கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னும் ஸ்ருதி நாராயணன் இந்த வீடியோ லீக் ஆனதை பத்தி சொல்லி, இப்படி வீடியோவை ஷேர் பண்ணனா எந்தெந்த பிரிவுக்கு கீழே எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னும் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஒருத்தரோட வாழ்க்கையை சீரழிக்குதுன்னு ஸ்ருதி மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற வீடியோ ஏஐயால தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு ஸ்ருதி நேரடியாவே பதிலளிச்சிருக்காங்க.